சுசுகி மேக்ஸினோட பற்றி நிறைய வீடியோ வந்து நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுசுகி மேக்ஸின் சைலன்சர் மஃப்ளர் வந்து ஆல்ட்ரேஷன் கட்டிங்கோ வெல்டிங்கோ இல்லாமல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பீட் நோட் வந்து கேட்டுருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு நம்ம வந்து மஃப்ளர் வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். மஃப்ளர் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியானது தான். 10ஆம் நம்பர் போல்டு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க 2 சைடில். அதை கழட்டிடணும். அதை கழட்டினா மட்டும் ரிமூவ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. உள்ளே வந்து இந்த மஃப்ளரை வந்து இணைச்சாப்பில் கப்போடு வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதையுமே கண்டிப்பாக கழட்டினா தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அந்த மஃப்ளர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்க்ரூவில் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டாக நம்பி விட்டிங்கனாலே போதும். அந்த எண்டுக்கு இப்போ வந்து அழகாக கையோட வந்துடும். நிறைய பேர் இந்த சென்டர் இருக்க ஸ்க்ரூவை வந்து கழட்டாமல் எடுக்கிறனால அந்த மஃப்ளர் வந்து கட்டாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அந்த எண்டு கப்போட. ஸோ இதனால் நிறைய டேமேஜ் வந்து ஏற்படும். இந்த மாதிரி இந்த மஃப்ளர் கப்பை கழட்டிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும் அந்த மஃப்ளர். இதை வந்து கழட்ட முடியாது, க்ரீஸாகவும் நம்ம டைட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு துணியை பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்து வந்துடும். இதுதான் அந்த மஃப்ளர். இதை வந்து நம்ம வந்து ஆல்டர் பண்ண போகிறோம். இந்த மஃப்ளரை நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் சைடில் கொஞ்சம் டேமேஜ் ஆனால வந்து ஒரு 1.5 இன்ச் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த ஆல்ட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்ட்ரு, இந்த 2 கப்புக்கும் சென்டராக உள்ள இடத்த வந்து நம்ம வந்து டேப் அடிச்சிடணும். லாஸ்ட்டாக இருக்கிறதையும் டேப் அடிச்சிடணும். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட் வந்து நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும். நார்மலாக இருக்க அந்த சுசுகி பீட்டோட இது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிருக்கும். இந்த ஒரு ஆல்ட்ரேஷன் வந்து நம்மளா பண்ணுறதா எந்த ஒரு மெக்கானிக்கும் சொல்லல. நீங்கள் யாரும் மெக்கானிக் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதனால எதுவும் பாதிப்பு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆல்ட்ரேஷனுக்கு அப்புறம் வந்து பீட் நல்லாவே அந்த நோட் வந்து நல்லா இருக்கும், எடுத்து கொடுக்கும். அந்த பீட் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இதில் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் பிரேக் நாய்ஸ் வந்து ரொம்ப இருக்குது, அந்த பீட் வந்து ரொம்ப இருக்கமாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டேப் வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். மேல் பக்கத்தில் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவு அந்த கிளாஸ் பிரேக் நாய்ஸ் வந்து கம்மியாகி நோட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி சுசுகி மேக்ஸினோட சீரிஸில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.